ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிளாராங்கிற கேரக்டர்ல வராங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணப்படுது. அதை தொடர்ந்து அவங்க டோனரை தேடி சிட்டியான மேட்ரின்ல இருந்து ஒரு குக்கிராமத்தின் பள்ளத்தாக்குக்கு வராங்க. டோனரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்டுல சில பேர் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்ததாகவும் சில பேர் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அதை தொடர்ந்து அந்த ஊர்ல நடக்கிற சில மிஸ்டீரியஸ் இதை பின்தொடர்ந்து இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதான் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியில அழகே என்னன்னா ஸ்டோரி டெல்லிங். இதை 2 விதமா சொல்லியிருப்பாங்க, பாஸ்ட் அண்ட் பிரசன்ட். பிரசன்ட்ல இவங்க டோனரை பத்தி விசாரிக்கிற மாதிரியும் ஹீரோயின், பாஸ்ட்ல டோனரோட அப்பா ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருப்பாரு, அவர் விசாரிக்கிற ஒரு கேஸ் பத்தின மிஸ்ட்ரி. இப்படி 2 விதமா ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். நீட்டா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டனால என்னவோ சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு அருமையா இருக்கும். பள்ளத்தாக்காகட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆகட்டும், அங்க நடக்கிற மிஸ்டீரியஸ் அதோட போர்ட்ரேட் ஆகட்டும், எல்லாமே சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல பண்ணிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. 6மே ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஓடக்கூடியது. நீங்க ஒரே ஸ்ட்ரெச்ல கூட பார்க்கலாம். முக்கியமா கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். பட் என்னன்னா, ஸ்லோ பேஸ்டட் டிராமா அண்ட் ஆல்சோ இது ஒரு அடல்ட்ரேட்டட் வெப் சீரிஸ். நான் கிட்டத்தட்ட நம்மளால யூகிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான் இருந்தாலும் உங்களை என்கேஜா தான் வச்சிருக்கோம். அண்ட் 5th and 6th ஸ்டோரி முழுசா சொல்லிட்டாலும் அது ஒரு ஃபிளாட் நரேஷனா தான் போகும். இந்த வெப் சீரிஸோட நேம் கிறிஸ்டல் குக். ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தது. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.